ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 20 பார்க்குறோம். வளரிளம் பருவமடைதல். சரியா? பருவமடையும் ஏது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து 10 to 11, ஆண்களுக்கு 12 to 13. கேர்ள்ஸுக்கு 10 to 11, ஆண்களுக்கு அடுத்து 12 to 13. பருவமடைதலில் உடல் மாற்றங்கள், உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள். பெண்களுக்கு வந்து 10 to 12 வயசில் என்னாகும் ஆரம்பிக்கிறது. இந்த மாற்றம் வந்து ஆரம்பித்து 17 to 19 வயசில் முடிஞ்சிடும். ஆண்களுக்கு 12 to 13 ஆரம்பித்து 19 to 20 முடிஞ்சிடும். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் எப்படின்னா 23 சென்டிமீட்டர் வந்து அந்த ஹைட்டில் மாறும். பெண்களுக்கு 26 சென்டிமீட்டர் ஹைட்டில் மாறும். ஆண்களுக்கு வந்து 19 கிலோகிராம் வெயிட்டில் வந்து சேஞ்ச். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு 17 கிலோகிராம் சேஞ்சஸ் வரைக்கும் அந்த ஏஜில் நடக்கும். அடுத்து கால் அதிகமாக வளரும், அதுக்கப்புறம் தான் உடல் பகுதி வளரும். விந்தகம், மண்டகம் இதெல்லாம் முதல் நிலை பால் உறுப்புகளாக உருவாகும். இரண்டாம் நிலை பால் பண்புகள் வந்து பருவமடைதல் டைமில் வந்து குரல் வளை வளர்ச்சி ஆண்களுக்கு வந்து பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து வெளித்துருத்தி இருக்கும். குரல் ஒளிப்பெட்டகம் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிம்பாங்க, அது வெளியே திருத்திக்கிட்டு இருக்கும். ஆண்கள் ஹார்மோனல் குருத்தெலும்புடன் இணைந்த தசை இது எதனால் ஏற்படுதுன்னா குருத்தெலும்புடன் இணைந்த தசை தளர்ந்து தடிமனாகிறது. அதனால தான் கரகரப்பாக அவங்க ஒளி மாறுது. பெண் குரல் வந்து சுருதி அதிகமாகி ஒரு மாதிரி கீச்சு குரலாக மாறுது. பெண்களின் இரண்டாம் நிலை பண்பு வந்து எண்ணெய் சுரப்பி அதிகமாகி பருக்கள் ஃபேஸில் வரும். கொழுப்பு மற்றும் தோலுக்கடியில் வந்து திசுக்கள் உருவாகின்றன. ஆண்களில் வந்து லூட்னேசிங் ஹார்மோன் வரும். இது பெண்களில் வந்து ஃபாலிக்கல் தூண்டும் FSH ஹார்மோன் வரும். பெண்கள் FSH ஹார்மோனை தூண்டி எதனால தான் ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் கிடையாது. ஈஸ்ட்ரோஜன் வருது. ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் இல்லை. ஈஸ்ட் அப்படின்னு போட்டாலே 1:2னா நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ தனித்தது இல்லை. அது பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பு. ப்ரோலாக்டின், அப்புறம் வந்து ப்ரோலாக்டின் இல்லை லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னா பால் உற்பத்திக்கு பயன்படுது. ஆக்சிடோசின் அப்படின்றது மார்பகங்களில் பால் வெளியேறதுக்கு காரணம். அதுபோக குழந்தை பிறப்பில் தசையை சுருங்க வச்சு குழந்தை பிறப்பை ஈஸியாகிறதும் இதுதான். மனித லைஃப்பில் இனப்பெருக்கம் வந்து 10 to 12 ஸ்டார்ட் ஆகி 45 to 50 வந்து எண்ட் ஆகுது. இதே ஆண்களில் வந்து 13 வயசில் ஸ்டார்ட் ஆகி லைஃப் லாங் இருக்குது. அண்டம் விடுபடுதல்னால் 14 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஓவுலேஷன் சொல்லுவாங்களோ அது நடக்கும். அடுத்து கர்ப்ப காலம் வந்து 280 நாட்கள், அதாவது 9 மாதம் 10 நாள்கள், 280 days. இடுப்பு பகுதி வந்து கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தினாங்கன்னா வந்து மாதவிடாயை நின்றுரும் அப்படின்றாங்க. அடுத்து கனிமம் வந்து கால்சியம், பாஸ்பரஸ். இது வந்து எலும்பின் எடை அதிகரிக்கவும் இரத்தத்தின் கன அளவு அதிகரிக்க இரும்பு வந்து பயன்படுது. கால்சியம் வந்து ஆஸ்டியோபோராஸ்னா ஆஸ்டியோனாலே ஓட்டு அந்த மாதிரி தான். போராஸ்னா உடைய போகுது அப்படின்ற மாதிரி, எலும்பு உடைய போகும் தன்மை. அது வந்து கால்சியம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது ஏற்படாது. மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கணுன்றாங்க. சரிவீத உணவு. அயோடின் வந்து தைராய்டு ரிலேட்டட் நோய்க்கு வந்து தடுக்கும். அயன் வந்து பிளட்டு, பச்சை இலை காய்கறி, கீரை, வெல்லம், இறைச்சி, சிட்ரஸ் பழம், நெல்லிக்கனி, முழு பருப்புகையில் இதிலலாம் இருக்குது. வளரிளம் பருவம் வந்து இனப்பெருக்க முதிர்ச்சி காலம் 18 to 19 வயசு. வளரிளம் பருவம் குரல் ஒளிப்பெட்டுக்கு வந்து தலைச்சுட்டு தடிமனாக இருப்பதில் குரல் கரகரப்பாக மாறும். நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி ஹார்மோன்கள்னால் நடக்குது. இதுக்கு வந்து தனியாக நாளந்தி உள்ள ரத்தத்திலேயே வந்து அந்த ஹார்மோன் ஈஸியாக கலந்து எல்லா இடத்துக்கும் பரவிடும். 11 to 19 வயசில் ஆடம்ஸ் ஆப்பிள்னு இருக்கலே அது குரல் வலை. நாளமில்லாது வந்து வேதிப்பொருள் வந்து ஹார்மோன். அடுத்து ஆண்ட்ரோஜன் உற்பத்தி வந்து LH ஹார்மோன் தான் வந்து உருவாக்குது. மாதவிடாய் டைமில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு வந்து நின்றுது. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன ஆகும், நின்றும். அதாவது ப்ரெக்னென்சி டைமில் மாதவிடாய் வராதப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் வரும். மாதவிடாய் வந்துச்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நின்றும். நம் பிந்திய பகுதியில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த அந்த கால் எலும்பு உடையிறது வராமல் இருக்கணும்னா கால்சியம் அதிகமாக எடுத்துக்கணும். பெண்ணின் அண்டகத்தில் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. பெண்ணின் அண்டகத்தில் ஈஸ்ட்ரோஜன் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இனப்பெருக்க உறுப்புகள் ஹார்மோன் வந்து LHல கட்டுப்படுத்தப்படுகிறது. பாலுடலின் போது ப்ரோலாக்டின் ஹார்மோன். கர்ப்பத்தின் போது கார்பஸ் லூட்டியம் வந்து ஈஸ்ட்ரோஜன் வராது, ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும்தான் உற்பத்தி செய்யும். பருவமடைதல் வந்து பாலின முதிர்ச்சி, ஆடம்ஸ் ஆப்பிள் குரல் மாற்றம். ஆண்ட்ரோஜன்றது தசை உருவாகிறது. ICSH அப்படின்னா ஐசி அப்படியா டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். டெஸ்ட்ரோஜனான். மாத விடிவு அப்படின்னா 45 to 50 வயசில் நடக்கும். அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.